ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை நாமளே குறைத்து என்ன செய்வோம்? மதிப்பிட்டு கொண்டே இருப்போம். இதே போல தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக சவுலை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். சவுலிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலேயே சிறிதான கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்திலே மிகவும் அற்பமான குடும்பம் என்னுடைய குடும்பம் அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொல்லி சாமுவேலை பார்த்து சவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சாமுவேல் என்ன சொன்னான் என்று சொன்னால், உன்னையும் உன் குடும்பத்தை அல்லவா இந்த இஸ்ரவேலின் அபேட்சை உன்னையும் உன் குடும்பத்தை தான் என்ன செய்கிறது? தேடுகிறது. உன்னை தான் தேசம் தேடுகிறது. உன்னை தான் ஆண்டவர் தேடுகிறார். நீ தான் ராஜா என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தை வரும் பொழுது தான் அவன் 12 கோத்திரத்திலே கடைசி கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். இந்த பென்யமீன் கோத்திரத்திலே என் குடும்பம் மிகவும் அற்பமான குடும்பம் என்று சொல்லி தன்னை மிகவும் தற்குறைவாக என்ன சொல்லணும்னா தன்னை மிகவும் தாழ்த்தி, என்னாலலாம் இது முடியாது, எங்கள் குடும்பத்தாலலாம் இது முடியலை, இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அநேக ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தான் தடையாக இருக்கிறீங்க. ஆண்டவர் அநேக மேன்மைகளை தர விரும்புகிறார், அநேக உயர்வுகளை தர விரும்புகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் குடும்பத்திற்கு இது சாத்தியமே இல்லை. எங்கள் ஊரில் எங்கள் குடும்பம் தான் ரொம்ப சின்ன குடும்பம், ரொம்ப அற்பமான குடும்பம். எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு படித்தவங்களாம் கிடையாது, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது என்று சொல்லி நீங்கள் உங்களையே குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை குறித்து குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட தேவன் என்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை தான் கர்த்தர் தேடி ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், பொழுதில் இருக்கிறவனை தான் கர்த்தர் உயர்த்துவதற்கு இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நீ குறைத்து மதிப்பிடாத, நீ சவுலை போல குறைத்து மதிப்பிடாத. உன் நிலைமையை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. உன் அழகையோ உன் அந்தஸ்தையோ உன் படிப்பையோ குடும்பத்தின் பேக்ரவுண்டோ எனக்கு தேவையில்லை. நீ தான் எனக்கு தேவை. உன்னை தான் நான் தேடி வருகிறேன். நீ எனக்கு உண்மை உள்ளவன் என்று நான் கண்டிருக்கிறேன். நீ எனக்கு இந்த காரியத்தை செய்வ என்று சொல்லி நான் உன்னை கண்டுதான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் அநேக காரியத்தை என்ன செய்கிற? தட்டி கழித்து கொண்டிருக்கிறாய். அநேக காரியத்திற்கு என்னால் முடியாது என்று சொல்லி நீ மோசையை போல யாரையாவது வைத்து செய்யும், யாராவது செய்யட்டும் என்று சொல்லி உனக்கு வருகிற அழைப்பை கூட நீ தட்டி கழித்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நீ தான் எனக்கு தேவை, உன்னை தான் எனக்கு தேவை. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உங்களுடைய காரியத்தை குறித்து குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்கள் பெற்றோரை குறித்து குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை குறித்து குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்கள் படிப்பை குறித்து குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. இருக்கிறது எதுன்னு கேட்குறார் ஆண்டவர். இது என்னை பார்த்து, இருக்கிறது என்ன? உன்னை இருக்கிற பலன் என்ன? இந்த பலன் எனக்கு போதும். உனக்கு தந்த படிப்பு போதும், உனக்கு தந்த குடும்பம் போதும், உனக்கு தந்த அழகு போதும். இந்த பலத்தோடு போ, நான் உன்னை வச்சு மீதியானிகளை முறியடிப்பேன். உன்னை வச்சு இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்பீங்க? இன்றைக்கே அதை என்ன செய்யணும்? தூக்கி போடுங்க. உங்களை குறைத்து மதிப்பிட்டதை தூக்கி போட்டு கர்த்தரை பாருங்க, நம்முடைய தகப்பனுடைய முகத்தை பாருங்க, ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனை, இன்றைக்கும் எங்களை குறித்து நாங்களே குறைத்து மதிப்பிடாதபடிக்கு உம்மை பார்த்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.